திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. நம் எண்ணம், சொல், செயல் ஆகியவை ஒரே புள்ளியில் குவிய வேண்டும். அவற்றில் அன்பும் பண்பும் விஞ்சி இருக்க வேண்டும். அப்போதுதான் நம் நேர்மையில் நேர்மை இருக்கும். நேர்மை என்பது நம் ஆன்மா தடம் பிறழாமல் இருக்க விளக்காக இருக்கும் ஒளிச்சுடர். எந்த சூழலிலும் தன் உண்மைத்தன்மையையும் உயிர்த்தன்மையையும் இயல்பாக வைத்திருக்கும் மன முதிர்ச்சியே நேர்மை. சொர்க்கம் நரகம் என்ற சொற்களுக்காக தன்னை வரையறுக்காமல் செய்கிற செயலே நேர்மையின் நெறிதிறம் என்று வாழ்பவர்கள் சான்றோர்கள். இறைமை பொய் நிரம்பிய ஆத்திகர்களை விட நேர்மை நிரம்பிய நாத்திகர்களை அதிகம் ஆசீர்வதிக்கிறது. ஏனென்றால் நேர்மையின்மையை காட்டிலும் சிறந்த நாத்திகம் ஒன்று இருக்க முடியாது. அதுவே துரோகம். புத்தர் எத்தனை பேர் எதிர்த்தாலும் பொய்மை உண்மையாகி விடாது என்றார். சமூகம் விதித்த விதிகளையும் தாண்டி தூய்மையாக வாழ்ந்தவர்கள் மட்டுமே இன்று நம் விழுமியங்களுக்கு துலாக்கோல்களாக துலங்குபவர்கள். அவர்கள் தாங்கள் வாழ்ந்த சமகாலத்தையும் தாண்டி சிந்தித்தவர்கள். நேர்மை என்பது உள்ளுணர்வால் விளையும் போது நம்முடைய வாழ்விற்கான புதிய பரிமாணம் கிடைக்கின்றது. ஆன்மீகவாதிகள் நேர்மையாக செயல்படுவதில்லை. அவர்கள் செய்வதெல்லாம் நேர்மையாக விளங்கும். சமூக நேர்மையை விட தனிப்பட்ட நேர்மை உன்னதமானவை என உணர்ந்தவர்கள் அவர்கள் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.